குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். அதாவது வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படின்னா என்னென்னா திரவ அளவுன்னு சொல்லுவோம். எப்படி நம்ம இதை வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். லிக்விட்ஸ் ஆல்சோ ஆக்குபை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வால்யூம் பட் லிக்விட்ஸ் டு நாட் பொசஸஸ் எனி டெஃபினட் ஷேப். அதாவது என்னென்னா லிக்விடுக்கு வந்து லிக்விட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா இது லிக்விடுக்குன்னு தனியாக ஒரு டெஃபினட் ஷேப் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம்னா அந்த பீக்கரோட ஷேப் தான் லிக்விடுக்கு இருக்கும். லிக்விடுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ த வால்யூம் ஆஃப் எ லிக்விட் கேனாட் பி டிடர்மைன்ட் அஸ் இன் த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ். அதாவது என்னென்னா அதனால் வந்து லிக்விடோட வால்யூமை வந்து சாலிட் அளவுக்கு நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு when a liquid is poured into the container it takes the shape and volume of the container. அதாவது என்னென்னா நம்ம வந்து ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பீக்கரோட ஷேப் தான் வந்து அந்த லிக்விடுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the volume of any liquid is equal to the space that it fills and it can be measured using a measuring cylinder. இப்போ வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெஷரிங் சிலிண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதாவது என்னென்னா the volume of any liquid is equal to the space that it fills and it can be measured using a measuring cylinder. இப்போ வந்து ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம்னா அந்த பீக்கரில் எவ்வளோ வால்யூம் வந்து அதாவது அந்த லிக்விட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மெஷரிங் சிலிண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் the maximum volume of a liquid the maximum volume of a liquid that a container can hold is known as the capacity of the container. அதாவது என்னன்னா அந்த பீக்கரில் வந்து எவ்வளோ வந்து லிக்விட் வந்து ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் எ லிக்விட் அதாவது என்னென்னா இந்த பீக்கரில் எவ்வளோ லிக்விட் நம்மளால் ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் என்னன்னு சொல்லணும்னா கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் எ மெஷரிங் கண்டெய்னர் இஸ் கிராஜுவேட்டட் ஷோ இன் த ஃபிகர். இப்போ வந்து மெஷரிங் கண்டெய்னர் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் த வால்யூம் ஆஃப் எ லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் இட் ஃபில்ஸ் இன் த கண்டெய்னர். வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லிக்விட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃபில்லாக இருக்கோ அதாவது அந்த பீக்கரில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு லிக்விட் ஃபில்லாக இருக்கோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். திஸ் கேன் பி டைரக்ட்லி அப்சர்வ்டு ஃப்ரம் த ரீடிங்ஸ் மார்க்டு இன் த மெஷரிங் கண்டெய்னர். இப்போ வந்து இது நம்ம டைரெக்டாகவே வந்து மெஷர் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ரீடிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இஃப் யூ நோட்டீஸ் த மெஷரிங் கப்ஸ் கிவன் இன் த ஃபிகர் கேர்ஃபுல்லி we can observe that the readings are marked in the unit of milliliter. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்னா மில்லி லிட்டரில் மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் திஸ் ஆக்சுவலி ரெஃப்ரசன்ஸ் மில்லி லிட்டர். எம்எல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோன்னா மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். Next, to understand this unit of volume, let us first understand how much a liter means. இப்போ வந்து என்னன்னா இதில் வந்து எவ்வளோ லிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்டு யூனிட் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் த லிக்விட். லிட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம் ஆஃப் எ லிக்விடை தான் நம்ம வந்து லிட்டரில் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வி நோ தட் த யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் சென்டிமீட்டர் இஃப் த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் கிவன் இன் த சென்டிமீட்டர். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் வால்யூம்னாவே எப்படி மெஷர் பண்ணுவோம் கியூபிக் சென்டிமீட்டரில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து 1 லிட்டருக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா this cubic centimeter is commonly known as the cc. a volume of 1000 cc is termed as 1 liter. அதாவது என்னென்னா கியூபிக் சென்டிமீட்டரை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வால்யூம் ஆஃப் 1000 சிசி எவ்வளோன்னு சொல்கிறோன்னா 1 லிட்டர். ஓகேங்களா? ஸோ 1 லிட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1000 சிசிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது சென்டிமீட்டர் கியூபுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். 1000 மில்லி லிட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 லிட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் irregularly shaped ஆப்ஜெக்ட். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் irregularly shaped ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் ஷேப் கிடையாது, அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ரெகுலர் ஷேப்புக்கு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஷேப்புக்கு வந்து கியூபு, கியூபாய்டு, ஸ்பியரு, சிலிண்டர், இதுக்கெலாம் வந்து சம்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வால்யூம் ஆஃப் irregularly shaped ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். There is no formula to determine the volume of irregularly shaped object as in the case of area. For such object, volume can be determined using a measuring cylinder and water. அதாவது என்னன்னா நம்ம வந்து ரெகுலர் ஷேப்புக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கியூபு, கியூபாய்டு, ஸ்பியர், சிலிண்டர், இது மாதிரி நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஆனால் வால்யூம் ஆஃப் irregular ஷேப்புக்கு வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவும் கிடையாது. இதுக்கு நம்ம வந்து மெஷரிங் சிலிண்டரும் வாட்டரும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேக் ஏ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் pour some water into it. Do not fill the cylinder completely. Note down the volume of water from the readings of the measuring cylinder. Take it as V1. இப்போ வந்து என்னென்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், அதில் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த வாட்டரோட இனிஷியல் லெவலை வந்து V1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நவ் டேக் ஏ ஸ்மால் ஸ்டோன் அண்ட் டை இட் வித் எ த்ரெட். Immerse the stone inside the water by holding the thread. This has to be done such that the stone does not touch the walls of the measuring cylinder. Now the level of water will rise. Note down the volume of water and take it as V2. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்து இந்த வாட்டருக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோன்னா வாட்டருக்குள்ளே அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இம்மர்ஸ்னால் மூழ்க வைக்கிறது. மூழ்க வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் லெவலில் வந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை V2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு த வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு த ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த வாட்டர். இப்போ வந்து என்னென்னா இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்டோன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வால்யூம் ஆஃப் ஸ்டோன் ஈக்குவல் டு V2 - V1. அதாவது வந்து ஸ்டோன் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதிலிருந்து ஸ்டோன் போடுறதுக்கு முன்னால் எவ்வளோ வாட்டர் லெவல் இருந்துச்சு அதில் நம்ம மைனஸ் பண்ணணும்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வால்யூம் ஆஃப் ஸ்டோன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து என்னென்னா to measure the volume of liquid some other units are also used. Some of them are called ounce and quarts. அதாவது என்னன்னா இப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சில யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலன், அவுன்ஸ் அண்ட் குவாட்ஸ், இது மாதிரி யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 1 காலம் அப்படின்னா 3785 மில்லிலிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. 1 ounce அப்படின்னா 30 மில்லிலிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. 1 quarts அப்படின்னா 1 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து வால்யூமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். கியூப் அப்படின்னா ஏ கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது வால்யூம் ஆஃப் கியூப்னா ஏ கியூப், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னா LBH யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா 4/3 கியூப். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா πr²H. இது மாதிரி நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ லிக்விடுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் கிடையாது. நம்ம எந்த பீக்கரில் எடுத்துக்கிறோமோ அதோட ஷேப் தான் வந்து லிக்விடுக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லிக்விட் வந்து சம் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்னென்னா ஒரு வால்யூம் வந்து இருக்கும். அதாவது எந்த பீக்கரில் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான் என்னன்னு சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னா என்னென்னா த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் தட் எ கண்டெய்னர் கேன் ஹோல்ட் இஸ் நோன் அஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். அதாவது என்னென்னா இந்த பீக்கரில் வந்து எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் என்னன்னு சொல்லணும்னா கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து இது மாதிரி வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மெஷரிங் கண்டெய்னர் யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து வால்யூம் ஆஃப் லிக்விடோட யூனிட் என்னன்னா மில்லி லிட்டரில் நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ வந்து வால்யூம் அப்படின்னாவே கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து வால்யூம் ஆஃப் 1000 cc வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc ஆர் சென்டிமீட்டர்
கியூப் அப்படின்னு சொல்கிறோம். சிசி அப்படின்னா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 1000 மில்லிலிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். இப்படி தான் நம்ம வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இதுக்குன்னு அதாவது என்னென்னா வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மாதிரி எந்த ஒரு ஃபார்முலாவும் வந்து இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மெஷரிங் சிலிண்டரும் வாட்டரும் யூஸ் பண்ணி நம்ம வந்து வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம், அதோட இனிஷியல் லெவலை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸ்டோன் வந்து கட்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வாட்டருக்குள்ளே மூழ்க வைக்கிறோம். அப்போ வந்து வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆன லெவலை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ரீடிங்லேருந்து இனிஷியல் ரீடிங்கை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் வால்யூம் ஆஃப் ஸ்டோன். V2 மைனஸ் V1. V2ங்கிறது ஸ்டோன் போட்டதுக்கப்புறம் வாட்டரோட லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு V1 அப்படிங்கிறது இனிஷியல் வாட்டர் லெவல். ஓகேங்களா? இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்டோன். இப்போ வந்து லிக்விட்ஸுக்கு நம்ம வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸுக்கு வந்து ஒரு சில யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா காலன், அவுன்ஸு, குவாட்ஸு. ஓகேங்களா? 1 காலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3785 mlக்கு ஈக்குவலாக இருக்குது. 1 ounce வந்து 30 மில்லிலிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. 1 quarts 1 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? டென்சிட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ டுடே ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, distinguish between the volume of liquid and capacity of the container. அதாவது என்னென்னா வால்யூம் ஆஃப் லிக்விட்னா என்ன, கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். The volume of a liquid is equal to the volume of the space it fills in the container. Next, the maximum volume of liquid that a container can hold is known as the capacity of the container. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லிக்விட் வந்து நம்ம வந்து சம் ஸ்பேஸ் வரைக்கும் ஃபில் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த லிக்விட் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பீக்கரில் எவ்வளோ லிக்விடை நம்மளால் ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் என்னன்னு சொல்லணும்னா கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். இந்த லெசன் 1ல இந்த கொஷின் ஆன்சர் 1ஐ ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.